பதற்றத்தை தொடர்ந்து ஜம்மு மற்றும் உதம்பூரில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஏற்கனவே பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சில குறிப்பிட்ட பணிகளுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் தேவைப்படுது? காயத்ரி, குறிப்பாக ஐபிஎல் வீரர்கள் உட்பட பலரும் தற்போது இந்த ஜம்மு காஷ்மீர் போன்ற சண்டிகர் போன்ற பல பகுதிகளில் தற்போது சிக்கியிருக்கின்றனர். அங்க இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்கள் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இதனால் பலர் அங்கு சிக்கியிருக்கின்றனர். அவர்களை தற்போது அவர்கள் சொந்த மாநிலங்களுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்திருக்கிறது. ஒன்று ஜம்முவிலிருந்து சுமார் 12 அந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகள் மற்றும் 12 முன்பதிவு இருக்கக்கூடிய பெட்டிகளை இயக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக வந்தே பாரத் ஜம்மு மற்றும் பத்தன்கோட் வழியாக 20 பெட்டிகளுடன் இயக்குவதற்கும் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஜம்முவை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மக்களை அழைத்து வருவதற்காக சுமார் 22 பெட்டிகளை கொண்ட ஒரு ரயிலையும் தற்போது ரயில்வே ஆனது திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது இன்னும் விமான சேவை எப்போது தொடங்கும் என்று தெரியாத ஒரு சூழல் தற்போது சிறப்பு ரயில்களை இயக்குவதற்காக ரயில்வே தற்போது திட்டமிட்டிருக்கிறது. முகிலன், இப்போ சண்டிகர்ல ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறது, அங்க எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான சிறப்பு ரயில்களுக்கு வரக்கூடியவங்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தேவைப்படும். கண்டிப்பாக அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வெளியேற்றுவாங்க? காயத்ரி, தற்போது வரை அதாவது ரயில் பயணிகளுக்கு ஏதேனும் பிரச்சனையா என்று தற்போது வரை எங்கும் இதுவரை பதிவாகவில்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகள், எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் தற்போது அந்த பாகிஸ்தானது போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரயில் நிலையங்களுக்கு வரும் பட்சத்தில் அவர்களை அழைத்து வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது ரயில்வே செய்து கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி முகிலன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.